ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கத்திரிக்காவும் சாம்பார் வெங்காயம் நிறைய போட்டு வத்த குழம்பு, அப்புறம் அதுக்கு தொட்டுக்க வந்து கேரட் பீன்ஸ் போட்டு தேங்காய் போட்டு ஒரு காய் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டைலில் நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு டெய்லி பருப்பு போட்டுட்ருக்கோம், ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் வத்த குழம்பு ரொம்ப காரமாகவும் புளிப்பாகவுமே இருக்காது, மீடியமாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட ரெசிபிஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பீன்ஸ் கேரட்டு காய் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அடலாம். கேரட் பீன்ஸு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்ல ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெந்தயம் போட்டுட்டேன். நல்ல ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ குழம்பு நல்லாயிருக்கும், இனிக்காது. பெரிய வெங்காயம் மாதிரி இது இனிக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 கத்திரிக்காய், இதை வந்து இந்த கிரீன் கலர் லைட் கிரீன் கத்திரிக்காய் கிடைக்குது, அதை நல்லா குழம்பு கட் பண்ற மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நான் புளி வந்து லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். கரைச்சி அதுல மஞ்சப்பொடி போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதுலயே வந்து ரொம்ப திக்கா கரைக்கல, கொஞ்சம் தண்ணியா தான் கரைச்சி வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டுட்டு அதுலயே வந்து இப்ப நம்ம இன்னும் கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயமும் இதுக்கு போடணும். வத்த குழம்புக்கு வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் மஸ்டா போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் தனியா பவுடர் போடுறேன். ஏன்னா வத்த குழம்போட அந்த காரம் வந்து இந்த தனியா போடும்போது உங்களுக்கு காரம் வந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. புளியும் காரமும் கொஞ்சம் சாம்பாரை விட அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப காரமா சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ அதுலயே வந்து நம்ம வதக்கின வெங்காயம், அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து சிம்லயே நான் வந்து வச்சிருந்தேன். ஒரு 2 தடவை அதே மாதிரி இப்போ குழம்பு வந்து பிளேட்டை மட்டும் நம்ம கேப் வச்சு குழம்பு வந்து நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பொடி வாசனை போகணும். இப்போ வந்து நான் காயில போட்ட மிளகா இருக்கு பார்த்தீங்களா, காஞ்ச மிளகா, அது 3யுமே நான் 3 மிளகா போட்டேன். அந்த 3யுமே எடுத்துடுறேன். ஏன்னா இதோட காரம் இறங்கிருக்கும். இது வந்து இலையில நம்ம சாப்பிடும்போது வேஸ்ட் தான் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது அதை வந்து அப்படியே எடுத்து அதுலயே போட்டுருவேன். அப்போ வந்து அந்த மிளகாவோட இன்னும் கொஞ்சம் அதோட இது வேஸ்ட் ஆகாம குழம்புல கொஞ்சம் அதோட காரம் இறங்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு மிளகா வந்து வேஸ்ட் ஆகாது. சில சமயம் தொகையில் அரைச்சா தொகையலுக்கு போட்டுருவேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் குழம்புக்கு போடுறேன், கலருக்காக. காரம் இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்ட உடனே கலர் பாருங்க கொஞ்சம் மாறி இருக்கு.
இருக்குன்னு. இப்போ இந்த மிளகா வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போடுறேன். கொத்தமல்லி போடுறேன்னு நினைக்காதீங்க, வத்த குழம்புக்கு எனக்கு பிடிக்கும் அதனால போடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை கொத்தமல்லி போட்டால் பிடிக்காது அப்படின்னா வெறும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது யூஸ்வலாக நான் வந்து வத்த குழம்புக்கு யூஸ்வலாக நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் போடுவேன். ஆனால் இதுக்கு போடலை. ஏன் போடலை அப்படின்னா, இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்ல ப்ரௌனாக வதக்கியிருக்கோம். அந்த மாதிரி வதக்கும்போது அதில் ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அந்த ஸ்வீட்னஸ்ஸு வந்து நம்ம இயற்கையாக நம்ம அதை அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அப்படி தான் இந்த மாதிரி வெங்காயம் போடும்போது வெல்லம் தேவையில்லை, அதனால் நான் போடலை. பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கவும் சூப்பராக இருக்கும் இது. புது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இருந்தது வத்தி இருக்குது. அதனால் இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த காயில் இருந்த மிளகாலாம் கூட இதில் போட்டிருக்கேன். என்ன சமையல்னா சூடாக ஆத்தூர் கிச்சடி சம்பா ரைஸ் பாருங்கள், ஜம்முன்னு இது நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்பு, ரசம், பருப்பு ரசம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காவது பருப்பு சாதம் வேணும்னா சாப்பிடுவாங்க, அதுக்காக கொஞ்சம் பருப்பு நெய் போட்டு சாப்பிடுவாங்க, அதுக்காக. அப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் காய். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். தேங்க்யூ.